என்ன பண்ணி நல்லா எந்திரி. நல்லா இருப்பா. இத பாருங்க, தம்பியோட படிப்பு சம்பந்தமா எந்த உதவி வேணாலும் கேளுங்க, நான் பண்ணி தரேன். சரிங்களா? சரி, போயிட்டு வாங்க. நன்றிங்க. சந்தோஷம். போயிட்டு வா. சரிப்பா, நாங்க வரோம். போயிட்டு வாங்க. உட்கார் சுபத்ரா. ராகவ், அத்தை, ஆ? நான் வீட்ல சொன்ன மாதிரி வர்ஷினிக்காக என்னோட வேண்டுதலை பண்ண போறேன் அத்தை. என்ன இசை, இந்த மாதிரி நேரத்துல கஷ்டமான பூஜை எல்லாம் பண்ணணுமா? அதுவும் வர்ஷினி நம்ம வீட்டுக்கு தான் மருமகளா வரப்போறான்னு தெரிஞ்சோம் இந்த வேண்டுதலை பண்ணணுமா? கொஞ்சம் யோசிமா. அத்தை, நான் சொல்றேன்னு தப்பா எடுத்துக்காதீங்க. ஏதேதோ காரணத்தால வர்ஷினிக்கு 2 முறை கல்யாணம் நின்னு போய் அவ நம்ம வீட்டுக்கு வர முடியாம போயிருக்கு. இந்த முறை வர்ஷினிக்கு அப்படி எதுவும் நடக்க கூடாது. அவ எந்த பிரச்சனையும் இல்லாம நம்ம வீட்டுக்கு வாழ வரணும்னு தான் இந்த அடிப்பிரதட்சணை பண்ணணும்னு சொல்றேன். அம்மா, வர்ஷினிக்காக இசைதான் அடிப்பிரதர்ஷனம் பண்ணணும்னு ஆசைப்படுறாள்ல. இந்த டைம்ல தான் இவ ஆசைப்பட்டது எல்லாத்தையும் நம்ம பண்ணணும்னு சொன்னீங்க. இப்ப நீங்களே வேணாம்னு சொன்னா எப்படி? என்னடா விஷால், நீயும் புரியாம பேசுற? அவ கர்ப்பமா இருக்கிற இந்த சமயத்துல இந்த அடிப்பிரதர்ஷனம் எல்லாம் தேவையான்னு கேக்குற. நீ அவளுக்கு சப்போர்ட் பண்ற? அதுவா? ஆமால, ஆமா. இல்ல இது பாரு. ஐயோ இல்ல இசை, அம்மா சொல்றதுதான் சரி. ஓகேவா? நீ கர்ப்பமா இருக்கிற இந்த நேரத்துல அடிப்பிரதட்சணம் எல்லாம் பண்ணக்கூடாது. ஓகேவா? சொன்னா புரிஞ்சுக்கணும். பொறுமையா இரு. விஷம், எதுக்கு இப்படி உளறிட்டு இருக்க? நான் எங்க கர்ப்பமா இருக்கேன்? சும்மா அத்தை தான் விஷயம் தெரியாம பேசுறாங்க. நீயாவது எனக்கு சப்போர்ட் பண்ணுவேன்னு பார்த்தா இப்படி பேசுற. விஷால், அம்மா, இசை என்னப்பா சொல்றா? இல்லம்மா, அது வர்ஷினிக்காக வேண்டிக்கிட்ட பரிகாரத்தை பண்ண முடியலன்னு ஃபீல் பண்றாமா, அதத்தான் சொல்றாமா. ஆமா, எனக்கு ஒரு யோசனை தோணுதுமா. அத பண்ணலாமா? என்னப்பா? இல்ல, இசையும் பரிகாரம் பண்ணணும். அதே நேரம் அவ ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம நீங்க சொல்ற மாதிரியே இந்த பரிகாரத்தை கரெக்டா பண்ணணும். அதுக்கு ஒரு நல்ல ஐடியா இருக்கு. அதை நான் சொல்லவா? ஏய் விஷால், நீ என்னடா சொல்ற? அப்பா, சொல்றதெல்லாம் விடுங்கப்பா. இப்ப நான் உங்க முன்னாடி சூப்பரா பண்ணவா ஒண்ணு? வா இசை. டேய், என்ன? விஷால், இருங்க, இதோ வரேன். வாங்க வாங்க.